நீங்க ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க இறந்த பிறகு உங்க உடல சரியான முறையில இறுதிச் சடங்கு செய்யலன்னா, உங்க ஆன்மா நூற்றுக்கணக்கான வருஷங்கள், ஆமா 100 வருஷங்கள் கூட அதே கல்லறையிலயோ, இல்ல சுடுகாட்டிலயோ சிக்கி கிடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் சொன்னா, நீங்க சடங்கு, மரபு, மதம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயங்களே உண்மையிலேயே உங்க ஆன்மாவுக்கு ஒரு கூண்டு மாதிரி ஆகலாம். உடல புதைச்சா அந்த இருண்ட குழிக்குள்ள தன் உடம்பே மெதுவா அழுகிறத ஆன்மா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய நிலை வருமா? இல்ல உடலை எரிச்சா உயிரோட இருக்கிற மனிதன் தீயில எரியும் போது எப்படி வலி உணருவானோ அதே மாதிரி ஆன்மாவும் அந்த எரிச்சலை உணருமா? இன்னைக்கு நாம எந்த மதத்தையும், எந்த நூலையும், எந்த மரபையும் ஆதரிக்க போறதில்ல. இன்னைக்கு நாம பேச போறது ஒரு உண்மை பற்றி. நீங்க இறந்ததுக்கு பிறகு சரியா 5 நிமிஷத்துல உங்க முன்னாடி வந்து நிக்கிற உண்மை. இது உங்க விடுதலையா, இல்ல உங்க சிறையா அப்படின்னு முடிவு செய்யற விஷயம். மரணம் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே பயம். ஆனா மரணத்துக்கு பிறகு உடலுக்கு என்ன ஆகுது? இத பத்தி நாம ரொம்பவே அலட்சியமா இருக்கோம். மூச்சு நின்னுடுச்சுன்னா போதும். உடலை எரிச்சா என்ன? புதைச்சா என்ன? தண்ணீல விட்டா என்ன? இறந்தவனுக்கு என்ன பாதிப்பு இருக்க போறது? அப்படின்னு நினைச்சுடுறோம். ஆனா மறைஞ்சிருக்கிற ஆன்மா, ஆற்றல், அறிவியல், கருட புராணம், திபெத்தியன் புக் ஆஃப் த டெட் எல்லாம் என்ன சொல்றதுன்னா, இதுல பெரிய வித்தியாசம் இருக்கு. ரொம்ப ஆழமான வித்தியாசம். ஏன்னா மரணம் உடலுக்கு தான். உங்க விழிப்புணர்வு, அதாவது கான்ஷியஸ்க்கு இல்ல. டாக்டர் உங்கள டெட் அப்படின்னு டிக்ளேர் பண்ற அந்த நிமிஷத்துல நீங்க முடிஞ்சு போகல. அப்படியெல்லாம் இல்ல. நீங்க ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறீங்க. ஒரு டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ஷிஃப்டிங்க உங்க ஆன்மா உடனே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இத கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. நீங்க 70, 80 வருஷமா ஒரே வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டோட சுவர், வாசனை, ஒவ்வொரு மூலையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கா ஒரு நாள் திடீர்னு உங்கள அந்த வீட்டிலிருந்து தள்ளிவிட்டு கதவ சாத்திட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே அங்கிருந்து கிளம்பிடுவீங்களா? இல்ல. கதவ தட்டுவீங்க. ஜன்னல்ல பார்த்து பார்ப்பீங்க. கதவ திறக்கணும்னு நம்பிக்கையில அதே படிக்கட்டுல உட்கார்ந்து காத்திருப்பீங்க. இதே நிலை தான் ஆன்மாவுக்கும். உடல் தான் அதோட வீடு. மரணம் அப்படின்னது அந்த வீட்டிலிருந்து தள்ளிவிட்ட ஒரு தள்ளுதல் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா தன் உடலுக்கு சுற்றி சுத்திக்கிட்டே இருக்கும். சொந்தக்காரங்க அழுறத பார்க்கும். தன் உடல குளிப்பாட்டுறத பார்க்கும். ஆனா அது ரொம்ப கன்ஃப்யூஷன்ல இருக்கும். இன்னும் நான் இந்த உடம்புக்குள்ள திரும்பிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கும். இங்க தான் வருது அந்த பெரிய முடிவு. இந்த உடல எப்படி துறக்கணும்? உலகம் முழுக்க இதுக்கு 2 முக்கியமான வழிகள் தான். புதைக்கிறது இல்ல எரிக்கிறது. இந்த 2 முறைகளும் ஆன்மாவுக்கு தர்ற தாக்கம் பூமி, வானம் அளவுக்கு வித்தியாசமானது. முதல்ல புதைப்பத பற்றி பேசலாம். ஒரு உடல புதைக்கிறோம் அப்படின்னா, நாம் என்ன பண்றோம்? அத பாதுகாப்பா வச்சிருக்கோம். 6 அடி ஆழத்துல குழி, வலுவான பெட்டி, மேல மண்மேடு, அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறோம். பூ வைக்கிறோம். கேட்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும், மரியாதையாவும் தோணும். ஆனா, ஆற்றல் அறிவியல் பார்வையில பார்த்தா, அது ஒரு பெரிய ஏமாற்றமா கூட இருக்கலாம். ஏன்னா, உடல புதைச்சதும் அது உடனே முடிஞ்சு போறதில்ல. ரொம்ப மெதுவா மாதங்கள், வருஷங்கள் ஆகிதான் அது அழுகுது. இப்போ அந்த ஆன்மாவ பற்றி யோசிங்க. தன் அழகு, தன் பலம், தன் அடையாளம் எல்லாத்துக்கும் ரொம்ப அடிமையா இருந்த ஆன்மா, அப்படிப்பட்ட ஆன்மா தன் உடல் புதைக்கப்பட்டதும் அந்த கல்லறை சுற்றியே சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஆன்மா ஆற்றல் அறிவியல் அல்ல. இத எர்த் ஃபவுண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆன்மா தன் உடம்பு தான் இவ்வளவு கவனமா பார்த்து வளர்த்த உடம்பு இப்போ புழுக்கள் சாப்பிட்ற நிலையில இருக்கிறத பார்க்குது. அது கரையுது, அழுகுது. இந்த காட்சி அந்த ஆன்மாவுக்கு தாங்க முடியாத வலியையும் பயத்தையும் கொடுக்குது. ஆனா அது அங்கிருந்து நகர முடியல. ஏன்? உடல் இன்னும் இருக்குது. அந்த இருப்பு தான் அந்த ஆன்மாவை அடுத்த உலகத்துக்கு போக விடாம கட்டி போடும் சங்கிலி. இதைத்தான் எங்கர் தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கப்பல் நங்கூரம் போட்டா முன்னாடி போக முடியாத மாதிரி உடலோட பௌதீக இருப்பு இருக்கிற வரைக்கும் ஆன்மா அந்த இடத்துலயே சிக்கி கிடக்கும். ஆன்மாவோட ஒரு பகுதி இருக்கு. அதைத்தான் பிராணமய கோஷம், இல்லாட்டி லோவர் எத்ரிக் பாடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதி உடல் முழுசா அழியிற வரைக்கும் அந்த உடம்போட ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். சமீப காலத்துல விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பெயர் செல்லுலார் மெமரி.
அதாவது ஒவ்வொரு செல்லையும் நினைவுகள் சேமிக்கப்பட்டு இருக்கு. நம்ம டிஎன்ஏ சும்மா உயிரியல் விஷயம் மட்டும் இல்லை, அது ஒரு தகவல் சேமிப்பு கருவி மாதிரி. உங்கள் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்கள் நினைவுகள், உங்கள் விழிப்புணர்வோட பிரிண்ட் எல்லாமே இருக்குது. அந்த செல்கள் முழுசாக அழியிற வரைக்கும் அவை தொடர்ந்து சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு அதிர்வு, அந்த அதிர்வு தான் ஆன்மாவை திரும்ப திரும்ப அந்த உடம்பு பக்கம் இழுக்குது. இப்போது அந்த நிலையை சிந்திச்சு பாருங்க. பிரபஞ்சம் முழுக்க சுதந்திரமாக பயணம் பண்ண வேண்டிய ஆன்மா ஒரு இருண்ட சுருங்கிய நாற்றம் அடிக்கிற கல்லறையை சுற்றிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, ஆனால் மூடி இடத்துல சிக்கிக்கிட்டேன் என்ற பயம் மட்டும் இருக்கு. பல பேராநார்மல் ஆராய்ச்சியாளர்கள் பழைய கல்லறைகளில் இவிபி எலக்ட்ரானிக் வாய்ஸ் ஃபெனோமெனன் அப்படின்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக் வாய்ஸ் பதிவுகள் எடுத்தப்போ அடிக்கடி நிலத்துக்குள்ளேருந்து ஹெல்ப் மீ இட்ஸ் டார்க், கெட் மீ அவுட் மாதிரி மெதுவான குரல்கள் கேட்டதா சொல்கிறாங்க. இவை உயிர் பெற்று வந்த ஆவிகள் கிடையாது, அந்த இடத்தோட மோகம் விட்டு போக முடியாமல் சிக்கிக்கிட்ட விழிப்புணர்வுகள். தன் உடம்பு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே தன்னோட உதவியற்ற நிலையால் அலறிக்கிட்டு இருக்கிற உணர்வு. வரலாறு இதுக்கு சாட்சி. எந்தெந்த நாகரிகங்கள் உடலை பாதுகாக்க முயற்சி செஞ்சாங்களோ அங்கே தான் ஆன்மாக்கள் அதிகமாக அலைந்திருக்குன்னு சொல்லப்படுது. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் எஜிப்தியன் பிரமிட்ஸ். அங்கே மம்மிகள் உருவாக்கினாங்க. உடம்போட உள்ள உறுப்புகளை எடுத்து ஜார்களில் வச்சாங்க. லேபுகள் ரசாயனங்கள் போட்டு 1000 வருஷங்கள் கூட உடம்பு கெடாமல் இருக்கிற மாதிரி செஞ்சாங்க. ஆன்மா பின்னாடி அந்த உடம்புக்குள்ளே திரும்ப வரும்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் நடந்தது என்ன? தெரியாமலேயே அந்த ராஜாக்கள் ராணிகளோட ஆன்மாக்களை அந்த பிரமிட்ஸ்குள்ளேயே நிரந்தரமாக பூட்டி வச்சுட்டாங்க. இன்றைக்கும் அந்த சமாதிகளுக்குள்ளே போகிறவங்களுக்கு காரணமே தெரியாமல் ஒரு கனத்த உணர்வு, பதட்டம், யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி வரும். அது மம்மியோட சாபம் கிடையாது, அது ஒரு கைதான ஆன்மாவோட கோபம், பூமியிலேயே திணிச்சு நிறுத்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு. அப்படின்னா புதைப்பது முழுக்க முழுக்க தவறா? இல்லை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் 2 பக்கம் இருக்குது. சில சூஃபி மரபுகளும் மறைஞ்சு வாழ்ந்த துறவிகள் நம்புகிற விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போதே உடம்போட மோகம் விட்டிருந்தா அவங்க ஒரு யோகி அல்லது ஃபக்கீர் மாதிரி வாழ்ந்திருந்தா அவங்கள புதைப்பது கூட அழகான ஒரு செயல்தான். ஏன்னா அவங்களோட ஆன்மா உடம்பை விட்டு அந்த நிமிஷமே பறந்துடும், திரும்பி பார்க்க மாட்டாது. அவங்களுக்கு அந்த உடம்பு கலட்டி போட்ட பழைய துணி மாதிரி தான். அப்படிப்பட்ட உடம்பை பூமி அம்மாவோட மடியில் வச்சு மெதுவாக இயற்கையோட கலந்து போக விடுறது ஒரு தானம். ஆனால் நம்மளை மாதிரி எத்தனை பேர்? நம்ம முகம், நம்ம முடி, நம்ம உடல் தகுதி, இதுக்கெல்லாம் ஆசை இல்லாதவங்க எத்தனை பேர்? நம்ம எல்லாருக்குமே மோகம் என்ற சங்கிலியில் கட்டப்பட்டவங்க தான். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு உடம்பு இன்னும் இருக்கிறதே சிறை தண்டனை நீட்டிக்கப்பட்ட மாதிரி. இப்போது நாம் நாணயத்தோட இன்னொரு பக்கத்துக்கு போகலாம். தகனம், அக்னி. ஒரு உடலை எரிக்கிறோம் அப்படின்னா நாம் உண்மையிலே என்ன பண்ணுறோம்? இது கொடுமையா, கருணை இல்லாததா? இல்லை. அக்னி சம்பிரதாயத்தை அந்தியஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கடைசி ஆகும். இது ஆன்மாவுக்கு ஒரு ஷாக் தெரப்பி மாதிரி வேலை செய்யுது. எரிமேடை தயார், அதாவது உடலை எரிக்க மரக்கட்டைகள் அடுக்கி தயாரிக்கப்படும் எரிப்பு மேடை. உடல் அதில் படுத்திருக்கு, ஆன்மா பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் பார்க்குது. இன்னும் அதுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. நான் திரும்ப எழுந்துருவேனா, இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா அப்படின்னு. அந்த நிமிஷத்தில் தான் தீ ஏற்றுறாங்க. தீ உடம்பை தொடும் அந்த வினாடி ஆன்மாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அது வலி இல்லை, நரம்பு மண்டலம் ஏற்கனவே செத்துடுச்சு, அதனால் உடல் வலி கிடையாது. அது உண்மையை புரிஞ்சுக்கிற அதிர்ச்சி. அந்த ஆன்மா பார்க்குது, தன்னை பெருமையாக நினச்ச கைகள் சாம்பலாக மாறுது. மணி நேரம் கண்ணாடியில் பார்த்த முகம் புகையாக மாறுது. வாழ்நாள் முழுக்க நான் சொன்ன உடம்பு காற்றில் கலந்து போகுது. இந்த காட்சி கடுமையானது, ரொம்பவே கடுமையானது. ஆனால் இதே அந்த நிமிஷம்தான் இனிமே திரும்பி வர வழியே இல்லைன்னு ஆன்மாவுக்கு முழுசாக புரிகிற தருணம். என் வீடு எரிஞ்சிடுச்சு, இனி இங்கே எனக்கு வேலை இல்லை. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் விடுதலையோட முதல் படி. உடல் முழுசாக எரிஞ்ச சாம்பலாக மாறும்போது ஆன்மாவை உடம்போட கட்டி வச்சிருந்த அந்த வெள்ளி நூல், கண்ணுக்கு தெரியாத சங்கிலி திடீர்னு முறிஞ்சு போகுது. பூமியில் கட்டி வச்சிருந்த அந்த நங்கூரம் முறிஞ்சு விடுது. அந்த நிமிஷத்தில் ஆன்மா ரொம்ப லேசாகிற மாதிரி உணருது. காலில் இருந்த இரும்பு சங்கிலிகள் திறந்துட்ட மாதிரி தோணும். அது மேலே உயர ஆரம்பிக்குது.
ஈர்ப்பு சக்தியோட தாக்கம் முடிஞ்சு அடுத்த பரிமாணம் நோக்கி சுதந்திரமா நகருது. அதனால தான் தகனத்தை மோட்சத்துக்கான கதவு அப்படின்னு சொல்றாங்க. இது உடம்ப அவமதிக்கிறது இல்லை, ஆன்மாவோட சுதந்திரத்தை கொண்டாடுற ஒரு விழா. ஆனா தகனத்துல கூட ஒரு சடங்கு இருக்கு. பார்த்தாலே உடம்பு சிலிர்க்கும். நிறைய பேருக்கு பயமும் கேள்வியும் வர்ற சடங்கு. அதுக்கு பெயர் கபால கிரியை. உடல் கிட்டத்தட்ட எரிஞ்சு முடிஞ்சிருக்கும் போது குடும்பத்தில் ஒருத்தர் பொதுவாக மகன் ஒரு மூங்கில் குச்சியால் எரிஞ்சு கொண்டிருக்கும் தலைப்பகுதியை உடைக்கிறாரு. கேட்கவே இது ரொம்ப கொடூரமாக தோணும். ஒருத்தன் தன்னோட அப்பாவோ அண்ணனோட தலையோ எப்படி உடைப்பான் அப்படின்னு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஆன்மீக அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா தலையை குனிஞ்சு நிற்பீங்க. நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குது. அதில் எல்லாத்துக்கும் மேலே தலையோட நடுவில் இருக்கிறது தான் கிரவுன் சக்கரம். யோகா அறிவியல் என்ன சொல்றதுன்னா, இதுதான் ஆன்மா உடம்பை விட்டு போக வேண்டிய சரியான வாசல். அந்த வாசல் இருந்து, அதாவது கிரவுன் சக்கரத்துல இருந்து பிராணம் வெளியே போனா ஆன்மா நேரா உயர்ந்த உலகங்களுக்கு போகும். ஆனா சாதாரண மனிதர்களுக்கு பிராணம் பெரும்பாலும் கீழே இருக்கிற வாசல்கள்ல இருந்து தான் வெளியேறுது. கண், மூக்கு, வாய் வழியா. ஏன்னா நாம வாழ்க்கை முழுக்க பணம், உறவு, ஆசை, பயம் மாதிரி பூமியில் இருக்கிற விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு வாழ்றோம். அதனால மரணத்துக்கும் பிறகும் கூட பிராணவாயுவோட ஒரு சின்ன பகுதி இல்லாட்டி விழிப்புணர்வோட ஒரு துளி தலையோட உள்ள சிக்கி கிடக்குது. தலையோட எலும்பு, அதாவது கபாலம், நம்ம உடம்புலேயே ரொம்ப வலுவான எலும்பு. அது சுலபமா எரியாது. அதனால தான் கபால கிரியை செய்கிறாங்க, அந்த கடைசி வாசலை பலவந்தமாக திறக்கிறதுக்காக. இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ஜரி மாதிரி கூட சொல்லலாம். அந்த சின்ன சின்ன விழிப்புணர்வு துண்டுகளை விடுவிச்சு பிரபஞ்சத்துக்குள்ளே தள்ளுற மாதிரி. போங்க, இங்கே இனிமே உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு. இந்த சடங்கு ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக காட்டுது. இந்திய தத்துவத்தில் உடம்புக்கு தர்ற மரியாதையை விட ஆன்மாவோட விடுதலைக்கு தான் அதிக முக்கியத்துவம். உடம்பு எப்படியும் மண்ணா ஆக போகிறது, ஆனால் ஆன்மா அங்கே சிக்கி கிடக்கக்கூடாது. இப்போது கொஞ்சம் பஞ்சபூத அறிவியல் பக்கம் பார்ப்போம். நம்ம பிரபஞ்சமும் நம்ம உடம்பும் 5 மூலக்கூறுகளால் உருவானது. பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாயம். விதி என்னன்னா, எது எங்கிருந்து வந்ததோ அது அங்கதுக்கே திரும்பணும். இதைத்தான் காஸ்மிக் ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. புதைப்பதில் நாம் உடம்பை பெரும்பாலும் ஒரே ஒரு மூலக்கூற்றுக்காகத்தான் ஒப்படைக்கிறோம். பூமி மீது மூலக்கூறுகள் எல்லாம் உடம்புக்குள்ளேயே சிக்கி கிடக்கும். அவை விடுபட வருஷங்கள் ஆகும். இது ரொம்ப மெதுவான ரீசைக்ளிங். ஆனால் எரிப்பதில் 5 மூலக்கூறுகளையும் ஒரே நேரத்தில் அவங்க பங்குக்கே திருப்பி கொடுத்துடுறோம். உடம்பு எரியும் போது அக்னி மூலக்கூறு விடுபடும். புகையா மாறி வாயு ஆகாயம் கிட்ட கலக்கும். சாம்பலா மாறி பூமி கிட்ட சேரும். உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணி ஆவியா மாறி நீர் மூலக்கூறுக்குள்ள போய் சேரும். 3-4 மணி நேரத்துக்குள்ள ஒரு மிக சிக்கலான இயந்திரம் தன்னோட மூலக்கூறுகளா முற்றிலுமா சிதறிடுது. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் அழுத்தின மாதிரி. ஆன்மாவுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா கணக்கும் உடனே செட்டில் ஆகிடும். ஆனால் இங்கே தான் கதை முடியல. இன்னொரு 3வது வழியும் இருக்குது. இது இந்த 2யுமே விட தர்க்க ரீதியாக சரியாகவும் அதே சமயம் ரொம்பவுமே பயமுறுத்துறதுமான ஒரு வழி. பார்சி சமூகத்தோட டவர் ஆஃப் சைலன்ஸ் இல்லாட்டி தக்மா. இவங்க உடம்பை எரிக்கவும் மாட்டாங்க, புதைக்கவும் மாட்டாங்க. ஒரு உயரமான கோபுரத்தில் உடம்பை திறந்த வெளியில் விட்டு விடுவாங்க, குதிரைகள் கழுகுகள் சாப்பிட்றதுக்காக. கேட்கறதுக்கே இது அருவருப்பாக தோணலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் ரொம்ப ஆழமானது. அவங்க சொல்கிறது என்னன்னா, மரணத்துக்கு பிறகு இந்த உடம்பு பயனில்லாதது. இதை எரிச்சா நெருப்பை மாசுபடுத்துவேன், புதைச்சா பூமியை மாசுபடுத்துவேன், தண்ணியில் விட்டால் நீரை மாசுபடுத்துவேன். அதுக்கு பதிலாக ஒரு பசியில் இருக்கிற உயிரினத்துக்கு உணவாக்கலாமே. குறைஞ்சபட்சம் ஏன் மரணம் இன்னொரு உயிரோட வாழ்வுக்கு காரணம் ஆகட்டும். இதுதான் தானத்தின் கடைசி நிலை. உளவியல் ரீதியாக பார்த்தா ஆன்மாவுக்கான மிகப்பெரிய ஈகோ பிரேக்கர் இதுதான். அந்த ஆன்மா மிருதுவான படுக்கையில் தூங்க வச்ச உடம்ப இப்போ பறவைகள் கிழிக்கிறத பார்க்கும்போது அதோட மீதம் இருந்த அகந்தை கூட ஒரு வினாடியில் நொறுங்கி போயிடும். அங்கே மோகம் நிலைக்கவே முடியாது. அங்கே மீதி இருப்பது வைராகியம் மட்டும்தான். இது பலவீனமான மனசுக்காரங்களுக்கு இல்லை, ஆனால் ஆன்மாவுக்கு உடம்பிலிருந்து பிரிந்து போக கற்றுத்தர வேகமான வழி இதுதான். ஆனால் இன்றைய நவீன காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை எழுந்திருக்குது. அது ஒக்கால்டிஸ்டுகளையும் ஆன்மீக குருக்களையும்
கவலைப்பட வச்சிருக்குது. அது என்னன்னா எலக்ட்ரிக் கிரிமேஷன், அதாவது மின்சார தகனம். நகரங்களில் இடமில்லை, மாசு அதிகம் அப்படின்னு சொல்லி மரக்கட்டைகளுக்கு பதிலாக இப்போ மிஷின்கள் வந்துடுச்சு. ஒரு இரும்பு தட்டில் உடம்ப வைப்பாங்க, ஒரு பெரிய அடுப்புக்குள்ளே தள்ளுவாங்க, ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாங்க. ரொம்ப அதிக வெப்பத்தில் சில நிமிஷங்களில் உடம்பு சாம்பலாக மாறிடும். உடம்பு இங்கேயும் எரியும் தான், பஞ்ச பூதங்களும் இங்கேயும் விடுபடும் தான். ஆனால் பிரச்சனை எங்கன்னா சடங்கும் நேரமும் இல்லாமல் போகிறது. மரச்சிதையில் உடம்பு எரிய 3-4 மணி நேரம் ஆகும். மந்திரங்கள் சொல்லப்படும், குடும்பத்தினர் சுற்றி நடப்பாங்க. இந்த முழு சூழலும் ஒரு சக்தி வட்டத்தை உருவாக்கும். அது ஆன்மாவை அமைதிப்படுத்தும், தயார்படுத்தும். ஆனால் எலக்ட்ரிக் மிஷினில் இதெல்லாம் ஒரு மெக்கானிக் ப்ராசஸ் மாதிரி, ஃபேக்ட்ரியில் ஒரு பொருளை ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி. பல சாதகர்கள் சொல்கிறது என்னன்னா, இந்த திடீர் ஹை வோல்டேஜ் ஷாக்கு ஆன்மாவுக்கு ரொம்ப கடுமையானதாகவும் வன்முறையானதாகவும் இருக்கலாம். ஆன்மாவுக்கு புரிஞ்சுக்க நேரமே கிடைக்காது, ஒரே வினாடியில் இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும். இது எப்படி அப்படின்னா, ஒரு விருந்தாளியை குட்பை சொல்லலாம், கதவு கூட திறக்காம திடீர்னு வீட்டிலேருந்து காணாமல் போக வச்ச மாதிரி. ஆனாலும் கட்டாயம் ஏற்பட்டா இது புதைப்பதை விட நல்லது தான். ஏன்னா உடம்பு அழியுது. ஆனால் வாய்ப்பு இருந்தால் இயற்கை அக்னி தான் மெஷின் நெருப்பை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. காரணம், அக்னிக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு இருக்குது, மெஷினுக்குள்ளே அது இல்லை. இப்போது இங்கே ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி வருது. மரணத்தின் தன்மை தான் உடம்போட என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுதா? பதில் ஆமாம். இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒருத்தருக்கு இயற்கை மரணம் நடந்துருச்சுன்னா, முதுமையாலோ நீண்ட நோயாலோ ஆன்மாவுக்கு அது முடிவு நேரும்னு தெரியும். அது தயாராக இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் எரிப்பதே சிறந்தது. ஏன்னா அது கடைசி நூல் முறியிற தருணத்துக்காக காத்திருக்கிற நிலை. ஆனால் மரணம் திடீர்னு நடந்துருச்சுன்னா, விபத்து, கொலை, தற்கொலை, இதை அகால மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகால மரணம் நடந்துருச்சுன்னா அந்த ஆன்மாவுக்கு தானே இறந்துட்டேன்னு கூட புரியாது. அது ஆழமான ஒரு ஷாக்கில் இருக்கும். உடம்போட மோகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்னும் வாழணும், இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை உள்ளுக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் மறைஞ்சிருக்கிற ஆன்மா அறிவியல் என்ன சொல்கிறதுனா, இறுதிச்சடங்கு ரொம்ப கவனமாகவும் முழு விதிமுறைகளோடும் செய்யணும். இப்படிப்பட்ட ஒருத்தரை சரியான பூஜை மந்திரங்கள் இல்லாமல் புதைச்சிட்டாங்கன்னா அவன் பிரேதமாக மாற வாய்ப்பு 90% அதிகரிக்கும். ஏன்னா அந்த ஆன்மா தன்னோட மரணத்தை ஏற்றுக்க முடியாமல் தன்னோட கல்லறை பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். பழி வாங்கணும்னு நினைக்கும், இல்லாட்டி தன்னோட குடும்பத்தை நினச்சி தவிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உடலை எரிக்கும் போது அந்த கடுமையான உண்மை ஆன்மாவுக்கு பலவந்தமாக காட்டப்படுது. நீ இனிமே உடம்பில்லை, முன்னாடி போ, நகரு அப்படின்னு. அப்போது இந்த முழு ஆய்வோட முடிவு என்ன? ஆன்மாவுக்கு எது நல்லது? உணர்ச்சிகளை ஓரமாக வச்சுக்கிட்டு ஆன்மாவோட விடுதலை, ஆற்றல் அறிவியல் மட்டும் பார்த்தா எரிப்பது தான் ஆன்மாவை இந்த பௌதீக உலகத்திலிருந்து சீக்கிரமாக விடுவிக்குது. இது ஒரு முழு நிறுத்தம். கதை முடிஞ்சு போச்சு, புத்தகம் மூடிடுச்சு. ஆனால் புதைப்பது அப்படின்னா அது ஒரு கோமா மாதிரி. கதை அங்கேயே நின்றுடும், பக்கங்கள் திறந்தபடியே இருக்கும், ஆன்மா காத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆன்மா இருக்குது. இறுதிச்சடங்கு உடம்புக்கு தான், கர்மாக்களுக்கு இல்லை. நீங்கள் வாழ்க்கை முழுக்க மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருந்தா, பேராசை, கோபம், ஆசை இதில் எரிஞ்சுக்கிட்டே இருந்தா, சந்தன மரத்தில் எரிச்சாலும் தங்க பெட்டியில் புதைச்சாலும் ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்காது. அந்த நெருப்பு வெளியில் இருக்கிறது இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அதுதான் உங்களை எரிக்கும். ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே விழிச்சிட்டிங்கன்னா, நான் இந்த உடம்பு இல்லை, நான் அழியாத ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, உங்கள் உடலை காட்டில் போட்டு விட்டாலும் கடலில் வீசினாலும் உங்களுக்கு ஒரு துளி கூட வித்தியாசம் இருக்காது. ஏன்னா சிங்கம் கூண்டு உடஞ்சதும் திரும்பி கூண்டை பார்க்காது, நேராக காட்டுக்குள்ளே தான் ஓடும். அதனால் உண்மையான தயாரிப்பு மரணத்துக்கு பிறகானது இல்லை, மரணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியது. உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிற மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. உங்கள் வீடு, உங்கள் வண்டி, உங்கள் முகம், அதுக்கப்புறம் உங்கள் உறவுகள் கூட, எல்லாத்துலேருந்தையும் கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் கற்றுக்கோங்க. எல்லாரையும் நேசிங்க, ஆனால் யார்கிட்டையும் அடிமை மோகம் வச்சுக்காதீங்க. அடுத்த முறை நீங்கள் ஒரு சுடுகாடு அல்லது கல்லறை பக்கமாக போகும்போது உங்கள் வேகத்தை சின்னதாக குறைச்சிக்கோங்க. அங்கே இருக்கிற கனத்த மௌனம், அந்த அமைதி, அது காற்று மட்டும் இல்லை, அது இன்னும் விடுதலை காத்திருக்கிற லட்சக்கணக்கான
ஆன்மாக்களோட சொல்லப்படாத கதைகள். யாரோ ஒருத்தர் வரணும்னு, யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு, அல்லது தங்களோட விடுதலையே காத்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு கேள்வி உங்களுக்காக. இன்னைக்கு உங்களுக்கு தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்தா, உங்க உடம்புக்கு என்ன செய்யணும்? கல்லறையில கிடைக்கிற அந்த இருண்ட அமைதியா? இல்லாட்டி அக்னியில கிடைக்கிற அந்த வேகமான விடுதலையா? முடிவு உங்களோடது. ஏன்னா கடைசியில வேதனைப்படுறதா, இல்ல சுதந்திரமா ஆகுறதா, அது முழுக்க முழுக்க உங்களோட முடிவுதான். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.